எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வந்து பீஸா ரோல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பீஸா ரோல்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஈவினிங்கில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம் டக்குன்னு பண்ணோன்னா நம்ம வந்து இது ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரெசிபி இன்றைக்கி பண்ணது வந்து என்னோடய பொண்ணு வந்து 10 வயசு பொண்ணு தான் அவள் பண்ணா. ஸோ கிட்ஸ் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் மைதா எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் சால்ட்டு. இப்போ பீஸா பேஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம 4 ஐட்டம் பார்த்தோம் இல்லையா, மைதா, ஈஸ்ட்டு, சுகரு, அதுக்கப்புறம் சால்ட்டு. ஸோ எல்லாமே ஒரு பெரிய பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் மெஷரிங் கப் வச்சுருந்தீங்கன்னா 2/3 கப் தண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 150 ml கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து தனியாக எடுத்துக்கோங்க. 150 ml தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் சூடாக எடுத்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் சூடாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த மாவு மிக்ஸ் பண்ண இல்லையா, ஸோ அந்த மாவுலேயே வந்து இந்த 2/3 கப் ஹாட் வாட்டரும் இந்த 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் சூடாக இருக்கும், ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கவுண்டர் டாப் ஒரு பக்கம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் அந்த ஆல் பர்பஸ் ஃப்ளார் இல்லைனா மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு அந்த மாவை வந்து கவுண்டர் டாப்பில் போட்டு நல்லா பிசையணும். மிக்ஸ் பண்ணுறது வந்து மாவு வந்து கொஞ்சம் ஃபோல்டு பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் மடித்து மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த பவுல்லையே மாவை போட்டு மேலே ஒரு டர்க்கி டவலில் வந்து நல்லா டைட்டாக மூடி ஒரு 15 இல்லைனா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுடுங்க. அடுத்து வந்து சீஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு வந்து மொசரல்லா சீஸ் தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து எதோ ஸ்ட்ரிங் சீஸாக எடுத்துக்கலாம், இல்லைனா ஷ்ரெட்டட் சீஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஷ்ரெட்டட் சீஸாகவும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்ட்ரிங் சீஸ் எடுத்துருக்கேன். ஸோ ஒரு 1 inch திக்னஸுக்கு நீங்கள் வந்து சீஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து எக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு பவுலில் வந்து ஒரு எக்கும் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அந்த டவ் மூடி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் மேலே உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஈஸ்ட்டு போட்டனால கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கொஞ்சம் மேலே வந்திருக்கு. இப்போ திருப்பி அந்த டவ்வை வந்து நீங்கள் திருப்பி அந்த கவுண்டர் டாப்பில் போட்டு டவ்வை வந்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அந்த மாவை 2ஆக டிவைட் பண்ண இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு போர்ஷனை எடுத்துகிட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் ரவுண்டாக தேய்க்காமல் கொஞ்சம் நீல வாட்டில் கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க. இது வந்து நீட்டாலாம் வரணும்னு இல்லை, கொஞ்சம் ஒரு பரோட்டா திக்னஸுக்கு நீங்கள் அந்த திக்னஸுக்கு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து நீங்கள் ஒரு 1 inch இல்லை 1.5 inch அளவுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க தனித்தனியாக. இப்போ மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம சீஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த சீஸ் வந்து இந்த மாவில் வச்சு 4 பக்கமும் நீங்கள் வந்து நல்லா ரோல் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து சீஸ் வெளியில் தெரியாத மாதிரி நல்லா பால் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டைட்டாக பண்ணாதீங்க, கொஞ்சம் வந்து போலாக லைட்டாக பண்ணுங்கள் போதும். ஒன்ஸ் அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் மீதி மாவு இருக்கு இல்லையா, ஸோ அதையுமே நீங்கள் அதே மாதிரி கட் பண்ணி மாவுக்குள்ளே வந்து சீஸை ஸ்டஃப் பண்ணி பால் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லா மாவுமே நீங்கள் வந்து பால் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. பேக்கிங் ட்ரே மேலே நீங்கள் வந்து நான்ஸ்டிக்னால் நீங்கள் அப்படியே வைக்கலாம், இல்லைனா வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் வைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து என்கிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லை, ஸோ ஒரு சிலிக்கான் மேட் வச்சுருக்கேன் அதுக்கு பதிலாக. இப்போ ஸ்டஃப் பண்ண பாலெல்லாம் நம்ம வந்து ஒரு ட்ரீ ஷேப்பில் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் கிறிஸ்மஸ் டைம்னா, இல்லைனா இப்போ வேலண்டைன்ஸ் டே வருது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்டின் ஷேப்பில் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்கள் இமேஜினேஷன் தான். பாலெல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, எக் வாஷு. ஸோ அந்த எக் வாஷ் வந்து மேலே லைட்டாக இப்படி தடவி விட்டுக்கோங்க. இந்த எக் வாஷ் எதுக்குன்னா மேலே நல்லா ட்ரையாக இல்லாமல் ஒரு ஷைனியாக ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலரில் ஒரு கலர் கொடுக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பேக் பண்ணணும். நீங்கள் வந்து ஃபாரன்ஹீட்டில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா 425 டிகிரிஸில் வைங்க. இல்லை சென்டிகிரேடில் வைக்கிறீங்கன்னா 215 டிகிரி சென்டிகிரேடில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் இது வந்து பேக் பண்ணணும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து ட்ரீ வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மேலே டாப்பிங்க்கு. ஸோ டாப்பிங்க்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து பட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட என்ன ஹர்ப் இருக்கோ, நீங்கள் வந்து பார்ஸ்லி, பேசல், என்ன ஹர்ப், ட்ரைட் ஹர்ப் இருக்கோ அந்த ஹர்ப் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்பைஸுக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸு ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர்லேயே இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பட்டரை வந்து ஃபுல்லாக அந்த பீஸா ரோல்ஸ் மேலே வந்து எல்லா இடத்துலையும் வர மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே அந்த ப்ரெட் பயங்கர சாஃப்டாக இருக்குது. உள்ளே வந்து சீஸ் வந்து வெளியில் வராமல் நல்லா வந்திருக்கு. உள்ளே சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து 1 கப்பு மாவு போட்டாவே இது வந்து நீங்கள் 4 பேர் to 5 பேர் வந்து ஈஸியாக சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீஸா ரோல்ஸுக்கு டிப்பிங் சாஸ் வந்து நீங்கள் வந்து எதர் பீஸா சாஸ் இல்லைன்னா மெரினா சாஸ் ட்ரை பண்ணுங்கள். நல்ல காம்பினேஷனாக இருக்கும். உங்கள் பசங்களை ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் டைம் அவங்களாவே தனியாக பண்ணுவாங்க. ஸோ அந்த தண்ணி மட்டும் மெஷர்மெண்ட் கரெக்டாக பண்ணுங்கள். 150 ml இல்லைனா 2/3 கப் வாட்டர், ஹாட் வாட்டர், அது மட்டும் கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வந்துடும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.